விஸ்வபிரம்ம வேத ஆய்வு மையத்தின் சார்பில் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆய்வு மையத்தின் பிரம்ம வித்யா குருகுலம் வித்தியார்த்திகளுடன் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அன்று உத்தர பிரதேசம் மாநிலத்திற்கு ரயில் வண்டியின் மூலமாக பயணம் மேற்கொள்ளப்பட்டு அங்கிருக்கக்கூடிய இட்டாவா எனும் நகரில் எழுந்தருளி இருக்கின்ற கேதாரீஸ்வர மகாதேவ் ஆலயத்தினுடைய மகா சிவராத்திரி விழாவானது நம்முடைய பிரம்ம வித்யா குருகுல வித்தியார்த்திகளுடன் மிகச்சிறப்பாக நடைபெற்ற அந்த தருணத்தை நாம் கண்ணுற்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயமானது இமயமலையில் கேதாரீஸ்வரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த இறைவன் ஆசீர்வாதத்துடன் அமைக்கப்பட்டது. இது தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய கலை, கட்டுமான, ஸ்தாபத்திய வேத, சில்ப ஆகம சாஸ்திரத்தின் அனுசரணையோடு அதில் சொல்லப்பட்ட நுட்ப விதிகளை கொண்டு இந்த ஆலயமானது வெறும் கற்களால் மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்ட சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிரகதீஸ்வரன் ஆலயமானது கட்டப்பட்டது. ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சனால். அதனைத் தொடர்ந்து 1000 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இட்டாவா மாநகரில் அதே போல வெறும் கற்களை மட்டுமே கொண்டு இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டது தனிச்சிறப்பு. இதில் மயமதம், மானசாரம், விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரம், விஸ்வகர்மீயம், காஸ்மீய சில்பசாஸ்திரம், பிராமிய சில்பசாஸ்திரம், சரஸ்வதிய சில்பசாஸ்திரங்களின் துணை கொண்டு கார்கேய ஆகம முறைப்படியும் இங்கு கர்ப்பநியாசம், சிலான்யாசம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. மகோன்னதமான இந்த கேதாரீஸ்வர மகாதேவ ஆலயமானது பொதுமக்களினுடைய பார்வைக்கு இது வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு விஸ்வகர்ம சில்ப சாஸ்திர ஸ்தாபத்திய வேத முறைப்படி அமைக்கப்பட்டு அதிலும் குறிப்பாக ஆதியோகி மகாயோகி மகரிஷி மாமுனி மயனுடைய ஆயாதி கணிதத்தின் பிரகாரம் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பு. இந்த ஆலயத்தினுடைய மகா சிவராத்திரி விழாவானது இருபத்தி 6/2/25 மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இதில் பிரம்ம வித்யா குருகுல மாணவர்கள் மிக பக்தி சிரத்தையோடு ருத்ர பிரஷ்னம், நமக்கம், சமக்கம் கொண்டு பூஜைகள் நிகழ்த்தப்பட்டு எந்திர ஸ்தாபிதம், விக்கிரக ஸ்தாபிதம் செய்யப்பட்ட கேதாரீஸ்வர மகாதேவருக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆராதனை செய்யப்பட்ட அற்புதமான இந்த வேள்வி சாலைகள், ஆலயங்களை நாம் அனைவரும் கண்ணுற்று கொண்டிருக்கின்றோம். இது விரைவில் இந்தியாவினுடைய அடையாள சின்னமாக போற்றப்படக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அதேபோல
மீண்டும் ஒரு ராஜராஜ குஞ்சரமல்லன் பிறந்து இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார் என்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்வோம். அப்படிப்பட்ட அந்த ராஜராஜ குஞ்சரமல்லனாக வந்து உதித்திருப்பவர் யார் என்று உலகம் விரைவில் அறிந்து கொள்ளக்கூடிய தருணம் வெகு தொலைவில் இல்லை. காண்போம், போற்றுவோம். வணக்கம். त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा. विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा. विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा.